51 ஆண்டுக்கு முன்பதாக கர்த்தர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு 2 துணியோடு நான் வெளியே வந்தேங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு கர்த்தர் என்னை கொண்டு வந்திருந்தே நான் பார்க்கும்போது கர்த்தர் எனக்கு தரிசனம் தரலங்க. இத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை நான் தருவேன், இத்தனை பேரை நீ நடத்துவா, இவ்வளவு உலகத்தில் இவ்வளவு செழிப்பாய் இருப்பாய், இத்தனை பெரிய காரியங்களை நீ செய்வாய் என்று சொல்லி ஆண்டு எனக்கு தரிசனம் தரலங்க. ஆனா ஆண்டோடைய வார்த்தையை நான் விசுவாசித்தேன். தேவன் எனக்கு நீ காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசித்தேன். நான் இதை நம்பவே இல்லைங்க. இது என் புத்தி கேட்டாதுங்க. உங்களுக்கு ஒரு வழி எப்படி தெரியாது. என்னை ஒவ்வொரு நாள் கதற பண்ணுகிறேன்னு தெரியுமா? தேவன் என் புத்தி கேட்டாதை இதுவரைக்கும் செய்தார். ஆண்டவரே, என்னை இம்மட்டும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். ஆனா இதோடு நிறுத்திட போறதில்லை. ஆண்டவரே, என் வீட்டை குறித்து வெகு தூரத்து காலத்து செய்தியை தேவன் எனக்காக வைத்திருக்கிறார். நான் எதையுமே நான் காணலைங்க, நான் எதையுமே தரிசிக்கலைங்க. பட் ஐ பிலீவ் என் தேவன் உயிரோடு இருக்கிறார். என் தேவன் உயிரோடு இருக்கிறார். நீ அவிசுவாசியாயிராதே. ஃபெய்த், என்னை விசுவாசி. இன்னைக்கு நீ எந்த நம்பிக்கை வாழ்க்கையே நம்பிக்கை வந்திருக்கலாம். நம்பிக்கையின் தேவன் உனக்கு முன்னாக நின்று கொண்டிருக்கிறார். தேவன் யார் முன்னாலே வந்தார் தெரியுமா? நான் இயேசுவின் நாமத்திலே தாழ்மையா சொல்லுவேன். பயத்தோடு நின்ற மக்கள் மத்தியிலே, துக்க முகத்தோடு நிற்கிற மக்கள் மத்தியிலே, நம்பிக்கை இழந்த மக்கள் மத்தியிலே தேவன் என்றார்.